உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவருகை காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அதாவது இன்னும் 2-3 நாட்களிலே நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்ற ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு முன்பாக இந்த கடைசி திருவருகை காலத்தின் ஞாயிற்றுக்கிழமை நம்மை இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க, இன்னும் சற்று ஆழமாக நம்மையே நாம் தயாரிக்க நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், இந்த திருவருகை காலம் என்பது ஒரு அருளின் காலம். இந்த திருவருகை காலம் என்பது ஒரு இரக்கத்தின் காலம், நமது மீட்பின் காலம். ஏனென்றால் இந்த திருவருகை காலமானது நம்மை ஒரு மீட்பரை நமது உலகத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக நம்மை தயாரிக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த தயாரிப்பு காலத்திலே நம்மையே நாம் தயார்படுத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாக பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே பாருங்கள், இந்த திருவருகை காலத்திலே நாம் கடந்த 3 வாரங்களாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக நம்மையே நாம் தொடர்ந்து தயாரித்து வருகிறோம். இதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவராக பங்கு எடுத்து நம்மை தயாரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய 2வது வருகையை பற்றி பேசியதை நாம் பார்த்தோம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை நடத்தியிருக்க வரும்பொழுது வானங்களிலே அற்புதங்கள் நிகழும், சூரியன் ஒளி கொடாது, நட்சத்திரங்கள் மறைந்து போகும். அப்பொழுது ஆண்டவர் வானதூதர்களுடைய மத்தியிலே புடைசூழ அவர் தோன்றுவார் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி இந்த முதல் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே ஒரு குரலொலி கேட்கிறது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுத்ததை பார்த்தோம். ஏனென்றால் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு பல தடவை இந்த யோர்தான் ஆற்றை கடந்திருக்கிறார்கள். மோசே வழியாக எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வரும் பொழுது இந்த யோர்தான் ஆற்றை கடந்து அந்த பாலும் தேனும் பொழிய அந்த கானான் தேசத்திற்குள் நுழைந்தார்கள். அதன் பிறகு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பல தடவை இறைவாக்கினர்கள் வழியாக அவர்கள் விடுதலை பெற்று வரும் பொழுது இந்த யோர்தான் ஆற்றை கடந்து அவர்கள் இந்த விடுதலை நாட்டிற்குள் சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து திருமுழுக்கு யோவான் இந்த யோர்தானை கடந்து சென்ற வரலாற்றை வைத்து, இப்பொழுது நீங்கள் கடக்க வேண்டியது யோர்தான் ஆற்றை அல்ல, மாறாக உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய நம்ம மனமாற்றத்தை, ஒரு புதிய அழைப்பை நமக்கு விடுத்ததை 2வது வாரத்திலே சந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் 3வது வாரத்திலே நாம் மீண்டும் ஒரு முறையாக திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்ததை பார்த்தோம். வாருங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்ததை பார்த்தோம். அதனை கேட்ட அங்கு கூடியிருந்த மக்கள் அவரிடம் கேட்கிறார்கள், யோவானிடம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அவர்கள், நீங்கள் உங்களிடம் இருக்கும் ஆடையை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களிடம் இருந்த உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களிடம் எது இருக்கிறதோ அதை வைத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த வரி தண்டுவோர் அவரை கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர், உங்களிடம் குறிப்பிட்ட தொகையை தவிர
நீங்கள் அதிகமாக யாரையும் மிரட்டி சம்பாதிக்காதீர்கள் என்று சொன்னார். அதன் பிறகு போர் வீரர்கள், படை வீரர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கும் பதிலாக நீங்கள் யாரையும் மிரட்டி பணம் பறிக்காதீர்கள், உங்களிடம் இருப்பது போதும் என்று சொல்லி உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் அவர்களை தயார்படுத்தியதை நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, அதனை தொடர்ந்து இன்று அதே லூக்கா நற்செய்தியினுடைய முதல் பகுதிக்கு நாம் வருகிறோம். அதாவது லூக்கா நற்செய்தியினுடைய முதல் அதிகாரம் இறைவசனங்கள் 39 முதல் 45 முடிய உள்ள இறைவசனங்கள். இன்றைய நற்செய்தியிலே ஒரு முக்கியமான நிகழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு. அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் அன்னை மரியாள் அவருடைய உறவினர் சொந்தக்காரியான எலிசபெத்தை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. இது நமக்கு ஒரு மறைபொருள். ஏனென்றால் நாம் இந்த சந்தோஷ தேவ ரகசியங்களை ஜெபமாலை சொல்லும் பொழுது நாம் இரண்டாவது சந்தோஷ தேவ ரகசியமாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிப்போமாக என்று சொல்லி ஒரு 10 மணி ஜெபமாலையை நாம் சொல்லுவோம். எனவே இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அன்னை மரியாளின் சந்திப்பு. பாருங்கள் அன்புக்குரியவர்களை, இந்த 4வது வாரத்திலே அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சேர்ந்து நம்மை தயாரிக்க நமக்கு உதவி செய்கிறார்கள். இவர்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று பார்த்தால், பாருங்கள், அன்னை மரியாளுக்கு அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. கபிரியேல் தூதர் வழியாக அவர் எலிசபெத்தும் கருவுற்று இருக்கிறார், அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லி அவர் தெரிந்து கொள்கிறார். உடனே இதை கேட்ட உடனே பாருங்கள், நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு அன்னை மரியானுடைய உள்ளத்திலே அந்த ஏக்கம், உதவி செய்கின்ற ஒரு ஏக்கம், அந்த உதவி செய்கின்ற ஏக்கத்தில் ஒரு உண்மையை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஏன்னா எலிசபெத்து வயசானவங்க, அவங்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் அவங்க குழந்தை வரம் பெற்று இருக்கிறார்களா, ஐயோ ஆச்சரியமாக இருக்கு, நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் பக்கபலமாக நம்ம இருக்கணும். நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம நினைப்போம், எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் உதவியாக இருக்கணும், எந்த நேரத்திலும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வேற. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவர்களால் வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது, அந்த நேரத்தில் நாம் அவர்கள் சென்று உதவி செய்கின்ற பொழுது பாருங்கள், அந்த உதவி ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், அன்னை மரியாவுடைய என்ன ஓட்டங்கள் என்னவாக இருந்திருக்கும். எலிசபெத்துக்கு கரு பெற்றிருக்கிறார், அவர் குழந்தை வரம் பெற்றிருக்கிறார். என்னவா இருக்கும்? எலிசபெத்து கொஞ்ச நாள் வெளியே போயிருப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வயிறு கொஞ்சம் பெருசான பிறகு ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம், ஒரு 5 மாதங்களுக்கு அப்புறம் அவங்க வெளியில் போகிறதுக்கே கூட வெக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா வயசான காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வோடு நம்ம வெளியில் அடிக்கடி அதிகமாக சுற்றிக்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு வெக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும், ஒரு தயக்கம் இருந்திருக்கும், ஒரு பயம் இருந்திருக்கும். இதையெல்லாம் அவர்கள் வெளியில் எங்கேயாவது போகணும், யாரையாவது பார்க்கணும், இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரணும். ஏன்னா சக்கரியாவும் அவரும் வயசானவர், 2 வயதான தம்பதியர்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், இந்த சமுதாயத்தில் மற்றவர்களுடைய பேச்சுக்கு அவர்கள் எப்படி அவரை தாங்கிக் கொள்வார்கள், இப்படியெல்லாம் சிந்தித்த மரியா பாருங்கள், ஓடோடி செல்கிறார், விரைந்து சென்றார். அதுவும் எப்படி, மலை தேசம், அது ஒரு மலைப்பகுதி. அந்த மலை மேலே ஏறி போய் அந்த தன்னுடைய உறவினரை சந்திக்கிறார். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அன்னை மரியாள் சென்று அந்த எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது 2 கருவுற்ற பெண்கள், நிறை மாதமாக இருக்கின்ற ஒரு பெண்ணும் புதிதாக கருவுற்ற ஒரு பெண்ணும் சந்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு அற்புதமான சந்திப்பு. ஏனென்றால் இந்த சந்திப்பு இருவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அன்னை மரியாவை கண்ட உடனேயே எலிசபெத்து தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, இது பாருங்கள், இது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி. எலிசபெத்தும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இப்பொழுது ஐயோ ஆண்டவரே, ஐயோ அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. துள்ளி குதிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி அப்படின்ட்டு அப்படியே இன்பத்தில் துள்ளி குதிக்கிறாங்க.
பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அன்னை மரியாள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தூய ஆவியானவராலே கருவுற்றும் இருக்கிறார் அன்னை மரியாள். இப்படி ஏற்கனவே தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு பெண், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கின்ற பொழுது சந்திக்கின்ற அந்த மனிதரும் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். பாருங்கள், இதுதான் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அன்புக்குரியவர்களை பாருங்கள், நமது வாழ்க்கையிலே கூட நாம் கூட தூய ஆவியானவரை பெற்றவர்கள். நாமும் தூய ஆவியானவரை நமது திருமுழுக்கு வழியாக, நம்முடைய திருவருட்சாதனங்கள் வழியாக, குறிப்பாக நம்முடைய திருவருட்சாதனங்கள் வழியாக, நற்கருணை வழியாக, உறுதி பூசுதல் வழியாக நாம் தூய ஆவியானவரை பெற்று இருக்கிறோம். இந்த தூய ஆவியானவரை என்றாவது நாம் மற்றவர்களோடு பகிர்ந்திருக்கிறோமா? நம்மை கண்ட உடனே யாராவது பார்த்த உடனே உங்களை கண்ட உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு யாராவது நம்மோடு சந்திக்கிறார்களா? நம்மை சொல்லி இருக்கிறார்களா? பிரியமானவர்களை பாருங்கள், அன்னை மரியாள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒருவர், அவரை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். அந்த எலிசபெத்தும் தூய ஆவியானவர் நிரப்பப்படுகிறார். அவரும் ஆண்டவரை புகழ்கிறார். இப்ப இந்த எலிசபெத் சொல்லுகின்ற வார்த்தையிலே ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஆண்டவருடைய தாய். இப்ப எலிசபெத்துக்கு யார் சொல்லி இருப்பா? ஏன்னா அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் சொன்னாங்க, இந்த மாதிரி எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால எலிசபெத்து கருவுற்றிருக்கிற செய்தி அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வழியாக சொன்னாங்க. ஆனால் எலிசபெத்துக்கு யார் சொன்னது அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? பாருங்கள் பிரியமானவர்களே, அதுதான் தூய ஆவியானவருடைய உந்துதல். பாருங்க, அதுதான் அந்த லூக்கா நற்செய்தியில் அழகாக சொல்றாரு பாருங்க. எலிசபெத்து தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் அப்படியே கத்துறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. பாருங்க, அப்ப என்னுடைய ஆண்டவரின் தாய் அப்படின்னா இப்ப எலிசபெத்துக்கு ஆண்டவர் யார்? எலிசபெத் கும்பிட்ட கடவுள் யார்? எலிசபெத் எந்த மதத்தை சார்ந்தவங்க? எலிசபெத்து அன்னை மரியா ரெண்டு பேருமே யூத மதத்தை சார்ந்தவர்கள். அப்ப இந்த இரண்டு பெண்களுக்கும் கடவுள் யார்? யாவே, தந்தை கடவுள் தான் அவர்களுடைய கடவுள். இப்ப எலிசபெத்து என்னுடைய ஆண்டவரின் தாய் அப்படின்னா எலிசபெத்தினுடைய ஆண்டவர் யார்? தந்தை கடவுள், யாவே கடவுள். அவருடைய தாய் அன்னை மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களை பாருங்க, அப்ப இந்த வார்த்தையின் வழியாக நமக்கு யோவான் நற்செய்தியினுடைய முதல் பகுதி நமக்கு ஞாபகம் வருகிறது. ஏன்னா யோவான் நற்செய்தியாளர் தான் சொல்லுவார், அவருடைய முதல் நற்செய்தியில் முதல் அதிகாரத்திலே, தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று சொல்லி அவருடைய நற்செய்தியை தொடங்குவார். அப்படின்னா என்ன? தொடக்கத்திலே வார்த்தை இயேசு இருந்தார், அந்த இயேசு கடவுளோடு இருந்தார், அந்த இயேசு கடவுளாயும் இருந்தார் என்று சொல்லி. அப்ப அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் இந்த எலிசபெத்தினுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் தகுதி பெற்றது எப்படி? இந்த விழாவைத்தான் நாம் ஜனவரி மாதம் வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்ற மாபெரும் திருவிழா. ஜனவரி மாதம் முதல் தேதி, வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு நாம் கொண்டாடுகிற திருவிழா பேர் என்னன்னா அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய். இதுதான் அந்த திருவள்ளுவனுடைய பேர், இல்லைங்களா? பிரியமானவர்களை பாருங்கள், அப்ப இந்த வார்த்தை யாரிடமிருந்து வருகிறது என்றால் எலிசபெத்தினுடைய வாயிலிருந்து வருகிறது, என்னுடைய ஆண்டவரின் தாய். அப்ப அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை மனு எடுத்து அன்னை மரியாளுடைய வயிற்றிலே குடிகொண்டிருக்கிறார் என்கிற ஒரு மாபெரும் ஒரு உண்மையை, ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நம்பிக்கையை, இறை வெளிப்பாட்டை நமக்கு எலிசபெத் தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரண்டு பெண்களும் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி இரண்டு பெண்களும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இங்கே இரண்டு ஆண்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், இங்கே ஏற்கனவே இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க நினச்சின்னு இருக்கிறாங்க நம்ம 2 பேர் தான் சந்தோஷமா பேசின்னு இருக்கிறோம். எலிசபெத் எப்படி இருக்கிற? ஐயோ மரியா நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு 2 பெண்களும் சந்தோஷமா பேசின்னு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மறந்துட்டாங்க இங்கே 2 ஆம்பளைங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. யார் அந்த 2 ஆம்பளைங்க? 2 ஆண்கள். எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவானும்
அன்னை மரியாவின் வயிற்றில் இருக்கிற அற்புத இயேசு குழந்தையும். இந்த இரண்டு ஆண்களும் சந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாளை கண்டு எலிசபெத்து துள்ளி குதித்தது போல இயேசுவை கண்ட யோவான் அவரும் துள்ளி குதிக்கிறார். அதை பாருங்க, எலிசபெத் அழகா சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை அப்படியே அக்களிப்பா துள்ளுது. அதை அப்படியே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு தெரியுது உள்ள அப்படியே பையன் நின்றான், குதிக்கிறான் அப்படின்ட்டு எலிசபெத் அம்மா சொல்றாங்க. பிரியமானவர்களை பாருங்கள், ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் தாங்கி கொண்டு செல்கின்ற அந்த நேரத்திலே திருமுழுக்கு யோவான் உணர்ந்து கொள்கிறார். அவருடைய தாயின் வயிற்றில் இருந்து கொண்டே வருவது மெசியா என்று உணர்ந்து கொண்டு இதோ மெசியா வருகிறார் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவை வருகையை தெரிவிக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, சொல்லுவாங்க இல்லையா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, விவிலியத்தில், நான் உன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னரே நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் இல்லையா. அதே தான் பாருங்க, இந்த திருமுழுக்கு யோவான் அன்னை மரியா எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அன்னை மரியாவினுடைய வயிற்றில் இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இதோ மெசியா, இதோ வந்துவிட்டார், இவர்தான் உலகத்தின் மீட்பர் என்று சொல்லி தனது நற்செய்தி பணியை ஏற்கனவே தாயின் வயிற்றிலேயே ஆரம்பித்து விட்டார். இவர் ஏதோ திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் தான் போய் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். விரியன் பாம்பு குட்டிகளே வெளியே வாருங்கள், வரவிருக்கும் சினத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட மிகப்பெரியவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவன். இதெல்லாம் ஒரு பெருசாகி பாலைவனத்தில் தான் ஆரம்பித்தார்னு இல்லை, அவருடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டார். என்னது, இதோ மெசியா வந்துட்டார், இவர் தான்ப்பா மெசியா, இதோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை துள்ளி குதித்து சந்தோஷமாக தன்னுடைய சந்தோஷத்தின் வழியாக, தன்னுடைய துள்ளலின் வழியாக வரவிருக்கும் மெசியாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வரவிருக்கும் மெசியாவை தன்னுடைய தாய்க்கும் வெளிப்படுத்துகிறார். அந்த தாய்க்கு எலிசபெத்துக்கும் சொல்றார், அம்மா சும்மா வெளியில் அங்கே நிற்கிறது யாரும் சாதாரண ஆள் இல்லைம்மா, பெரிய ஆள், அங்கே இயேசு வந்திருக்கார், மெஸ்ஸியா வந்திருக்கிறார், நம்முடைய மீட்பர் வந்திருக்கிறாருன்ட்டு தன்னுடைய துள்ளல் வழியாக தன்னுடைய தாய்க்கு அந்த மெசேஜை சொல்கிறார், அந்த செய்தியை சொல்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை இப்பொழுது 3 பேர் நம்மை தயாரிக்கிறார்கள். அன்னை மரியா தன்னுடைய இரக்கத்தின் வழியாக, தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக, ஒரு வயதான பெண்ணை சென்று சந்திக்கின்றதன் வழியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். இதோ ஆண்டவருடைய தாயை கண்ட உடனேயே அக்களித்து துள்ளுகின்ற அந்த எலிசபெத்து நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார். ஆண்டவருடைய தாயை நாம் எப்படி நம்முடைய இல்லங்களிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை எப்படி நமது உள்ளங்களிலே தாங்க வேண்டும் என்று சொல்லி, அதன் வழியாக அடுத்ததாக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து கொண்டே இதோ மெசியா வந்துவிட்டார், இவரே உலகின் மீட்பர் என்று சொல்லி நமக்கு அவருடைய துள்ளலின் வழியாக நம்மை தயார் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நம்மளுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மை இப்படியெல்லாம் பல மனிதர்கள் சேர்ந்து நம்மை தயாரிக்கிறார்கள். இப்பொழுது நிற்பது கேள்வி எல்லாம் நம்மிடம் மட்டும்தான். என்னை நான் எப்படி தயாரித்துக் கொள்கிறேன்? நான் இந்த மீட்பர் இயேசுவை எப்படி என்னுடைய உள்ளத்திலே நான் ஏற்க போகிறேன்? இந்த மீட்பருடைய பிறப்பு நாள், இந்த செய்தி எனக்கு என்ன தரப்போகிறது? நான் எப்படி மாறப்போகிறேன்? இதற்கு என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும். அதற்குடைய பணியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குடைய நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து முன்னேறி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே, இந்த அற்புதமான விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற இந்த திருநாளிலே, அன்புக்குரியவர்களே, நாமும் அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே தாங்கி சென்ற ஒரு திருப்பேழையாக, இந்த நற்கருணை பேழையாக, இயேசுவை தாங்கிய ஒரு நற்கருணை பேழை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அங்கு மகிழ்ச்சியை பகிர்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த நற்கருணை பேழை, ஆண்டவருடைய பேழையை யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள் தூக்கி கொண்டு வருவாங்க. அதை விடுவித்து கொண்டு வரும் பொழுது தாவீதர் அரசர் அப்படியே கண்ணை மூடி அப்படியே துணி கழண்டு, அங்கி கழண்டு, என்ன நிர்வாணமாக ஆடி நிற்கிறார். கோமணம் கழண்டு உள்ளது கூட தெரியாமல் அவ்வளோ மயக்கத்தில் ஆடி நிற்கிறார். சந்தோஷத்தில் துள்றார். யார்? ஒரு நாட்டினுடைய ராஜா, அரசர். அப்படியே ஆடி குதிக்கிறார்.
அந்த நற்கருணையை பேழையை கண்ட தாவீது ராஜா தன்னை மறந்து துள்ளி குதித்து ஆடி வரவழைத்தது போல இன்று அன்னை மரியா என்ற நற்கருணை பேழையை கண்ட திருமுழுக்கு யோவான் தாவீது அரசரை போல இவரும் துள்ளி குதிக்கிறார், சந்தோஷத்தில் குதிக்கிறார். குதிச்சு அந்த நற்கருணை பேழையை வரவழைக்கிறார். அந்த நற்கருணை பேழையை நம்முடைய வீட்டிற்கு, தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து செல்கிறார், அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட அந்த நற்கருணை பேழையாகிய அன்னை மரியாவை நமது குடும்ப ஜெபங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நற்கருணை பேழை தாங்கி வருகின்ற அந்த நற்கருணை நாதராகி இயேசு கிறிஸ்துவை நமது உள்ளங்களிலே தாங்க வேண்டும். நாமும் கூட அன்னை மரியாவை போல இயேசுவை தாங்கி சொல்லுகின்ற, இயேசுவை அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நற்கருணை பேழைகளாக மாற வேண்டும். எனவே தொடர்ந்து இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அதனைத் தொடர்ந்து நம்மையே வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மையே தயார்படுத்துவோம். ஆமென்.